வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச அளவிலான தகவல் தொழில்நுட்ப மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னை. சர்வதேச அளவிலான தகவல் தொழில்நுட்ப மாநாடு, இந்த மாநாடானது சென்னையில் பிப்ரவரி 23இல் நடைபெற உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிங்க் ஸ்குவாட் என்னும் அமைப்பினை அறிமுகம் செய்த மெட்ரோ ரயில் சேவை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னை மெட்ரோ. மெட்ரோ ரயில்களில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பிங்க் ஸ்குவாட் என்னும் பெயரில் தற்காப்பு கலைகளில் பயிற்சி பெற்ற பெண் பாதுகாப்பு பணியாளர்கள் கொண்ட ஒரு குழுவை சென்னை மெட்ரோ நிர்வாகமானது அறிமுகம் செய்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பருப்பு வகைகளுக்கான சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டெல்லி. பருப்பு வகைகளுக்கான சர்வதேச மாநாடானது டெல்லியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சர்வதேச பருப்பு கூட்டமைப்பு மற்றும் தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், காஜி நேமு எனும் எலுமிச்சை பழம் எந்த மாநிலத்தின் மாநில பழமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அசாம். அசாம் மாநிலத்தின் மாநில பழமாக காஜி நேமு எனும் எலுமிச்சை பழமானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டிலேயே முதல் முறையாக எங்கு ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரகாண்ட். நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அவசர மருத்துவ சேவையில் ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய விமானத்துறை அமைச்சரான ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அவர்கள் தெரிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச பாதுகாப்பு குறித்த 60வது மியூனிக் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெர்மனி. சர்வதேச பாதுகாப்பு குறித்த 60வது மியூனிக் பாதுகாப்பு மாநாடானது ஜெர்மனியில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த தமிழறிஞர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, எ. மணிகண்டன். 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த தமிழறிஞர் விருதானது பேராசிரியர் எ. மணிகண்டன் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு. இவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழித்துறை தலைவரும் பாரதிய ஆய்வறிஞரும் ஆவார். இவருக்கு இந்த விருதானது பார்த்தீங்கன்னா திருச்சி இந்திய மருத்துவ மன்றம் சார்பில் வழங்கப்பட இருக்கு. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் விருது, தமிழக முதல்வரின் பாரதி நினைவு நூற்றாண்டு சிறப்பு விருது, தினமணி நாளிதழின் மகாகவி பாரதியார் விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றிருக்காங்க. மேலும் 2024ஆம் ஆண்டுக்கான கலை விருதானது பார்த்தீங்கன்னா மருத்துவர் ப. சேஷாசலம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான கார்டோசாட் 2 எனும் செயற்கைக்கோளினை இஸ்ரோ எந்த ஆண்டு விண்ணுக்கு அனுப்பியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2007. கார்டோசாட் 2 செயற்கைக்கோள், இந்த செயற்கைக்கோளினை இஸ்ரோவானது பார்த்தீங்கன்னா புவி கண்காணிப்பு பணிக்காக 2007ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி விண்ணுக்கு அனுப்பியது. இந்த செயற்கைக்கோளானது நகர்ப்புற திட்டமிடுதல் நடவடிக்கைகளுக்கு உதவக்கூடிய வகையில் மிக துல்லியமான புகைப்படங்களை எடுத்து அனுப்பியது. தற்போது இந்த செயற்கைக்கோளானது பார்த்தீங்கன்னா 17 ஆண்டுகள் கழித்து இந்திய பெருங்கடலில் விழ வைக்கப்பட்டுள்ளது. அதாவது விண்வெளி கழிவுகளால் ஏற்படும் இடர்களை கருத்தில் கொண்டு இஸ்ரோ இந்த முடிவினை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 14. பிப்ரவரி 14 புல்வாமா தாக்குதல் நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்காங்க. இந்த தினத்தின் நினைவாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமா தாக்குதல் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிப்ரவரி 15. பிப்ரவரி 15 சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆக்சஸ் டு கேர் அன்வீலிங் சேலஞ்சஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக எறும்பு தின்னி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிப்ரவரி 17. பிப்ரவரி 17 உலக எறும்பு தின்னி தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3வது சனிக்கிழமை இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய சுற்றுலா பின்னடைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிப்ரவரி 17. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.